ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. இப்போது ரிஷபராசி நோக்கி புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். காலபுருஷனுக்கு 2வது ராசி. ராசிநாதனுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உங்களுக்கு அருமையாக அதிகபட்சமாக 73 நாள் 4ஆம் இடத்துல இருக்கார். சூப்பர். இந்த 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது இப்போ மாதம் புரட்டாசி மாதம் என்பதால் கன்னியில் சூரிய பகவான் நிலை. இப்போது 4ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தால் உங்களுடைய அபிலாஷிகள் வீடு வாங்க, 2 வீலர் வாங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, பெயிண்ட் பண்ண, இதுபோல் விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். மற்றபடி ராசியை சனி பகவான் பார்ப்பதால் டென்ஷன், பரபரப்பு, மந்திச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க. இருந்த போதிலும் 2இல் குரு பகவான் தனகாரகன் தனஸ்தானத்தில் இருப்பதும் மிக மிக அற்புதமான ஒரு சூழல். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு மாதம் இது. அதோடு மட்டுமல்ல, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, தொழிலில் ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க போகிறது. நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது. அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செயல்படக்கூடிய மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய ஆதரவோடு பணியாற்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இதையும் தாண்டி நீங்கள் வெளிநாடு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறவங்களுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கான ஒரு தகவல் வரும். கண்டிப்பாக யாரெல்லாம் போகணும்னு ஒரு அமைப்பு இருக்கோ கண்டிப்பாக போக முடியும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பும் இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதி 6இல் இருந்த போதிலும் குரு பார்வை பெறுவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருந்தாலும் அல்லது தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்ட போதிலும் அவங்க மருத்துவமனைக்கு சென்று சரியாகிவிடும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மற்றபடி உங்களுக்கு இந்த குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய இடம். அப்போது வரா கடன்கள் வசூலாகும். எப்பொழுதோ தொலைந்து போன கேஷோ அல்லது பொருட்களோ கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, பண வர